ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 7ஆம் நாள் ஜூன் 21 சனிக்கிழமை, ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடு மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடு. இன்னைக்கு இன்று முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம், சித்த யோகம். இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும். சூளம் கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. ஓகேங்களா? மேச ராசிக்கு தாயின் மீது ஒரு கரிசனம் எல்லாமே எடுத்துக்கோங்க. அம்மா மேல ஒரு ஆர்வம். ஓகேங்களா? அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. வாகன யோகம் உண்டு. ஓகேங்களா? நீங்க பைக் வாங்குறீங்களோ, கார் வாங்குறீங்களோ, சைக்கிள் வாங்குறீங்களோ, வாங்கினாலும் சரி வாங்காம இருந்தாலும் சரி, இன்று ஒரு வாகன யோகம். அதாவது நண்பர் உங்களை கார்ல கூட்டிட்டு போவாருங்க. ஏதோ ஒரு வேலைக்காக, அவருடைய வேலைக்காகவோ இல்லை உங்களுடைய வேலைக்காகவோ கார்ல போவீங்க. இன்னைக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் மனம் சுறுசுறுப்பு. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்கு முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைகள் இருக்குங்க. சரிங்களா? தொழில் தொடர்பான சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேணா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி திடீர்னு ஒரு தகவல் வரும். அலைச்சல்கள் இருக்குங்க. சரிங்களா? தொழில் தொடர்பான, வியாபாரம் தொடர்பான தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதன் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு பேச்சின் மூலமாக வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுகள் உண்டு. தொழிலில் லாபங்கள் கூடும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்கு தொழில் தொடர்பான சில மாற்றங்கள் எல்லாமே பண்ணுங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஏற்படும். சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் வேலைகளில் ஆர்வம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஆர்வம் குறையவே குறையாதுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு இன்னைக்கு அலைச்சல்கள்ங்க. ஏதாவது ஒரு வேலை, அந்த வேலை இந்த வேலைன்ட்டு அதாவது ஒரு வேலையை பண்ண முடியாது நிம்மதியா. சரிங்களா? அது மாதிரி ஒரு அலைச்சல் இருக்கு. பதவி உயர்வில் கொஞ்சம் தாமதம். பதவி உயர்வு இன்னைக்கு கிடைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அதுக்கான மூவ்மெண்ட் இன்னைக்கு விட்டுருங்க. இந்த மாசம் பதவி உயர்வு கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா இல்ல இப்ப கிடைக்காது, இன்னொரு 6 மாசம் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும். தொழில் சார்ந்த சில முதலீடுகள் பண்ணுங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கன்னி ராசிக்கு தொழில் முன்னேற்றத்தில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, லாபத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா லாபத்திலையும் சிக்கல்கள் இன்னைக்கு இருக்கு. தொழில் தொடர்பான ஒரு லாபம் இந்த அளவு வரும் எதிர்பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும். சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரும். அந்த புதிய பொறுப்புகளை ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்று அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரக்காரங்க முக்கியமா எல்லா விஷயத்திலையும் கவனமா எல்லாம் பாருங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்கு தொழிலுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள். அவங்களே பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிச்சு கொடுப்பாங்க. சில விஷயங்கள் அதாவது தொழிலுக்காக ஒரு இடத்த பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு பாராட்டுகள் இன்னைக்கு இருக்கு. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்கு தர்ம காரியம் சார்ந்த ஒரு சிந்தனை, தர்மங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அன்னதானம் போகணும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மனசில் வரும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் வெற்றிகள் தேடி வரும். எதிரிகள் உங்ககிட்ட இன்னைக்கு அடங்கி போயிடுவாங்க. அவங்க உங்ககிட்ட வாலாட்ட மாட்டாங்க இன்னைக்கு. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு வேலை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ண ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும். பூர்வீகம் தொடர்பான ஒரு சிக்கல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பூர்வீகம் சார்ந்த ஒரு சிக்கல்கள் இருக்கு. பணவரவு தாராளமா இருக்குங்க இன்னைக்கு. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு பாராட்டுக்கள் குவியக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நண்பர்கள் மூலமாக நன்மைகள், வாகன யோகங்கள் என்று உண்டு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்ப ராசிக்கு இளைய சகோதரர்களுடன் சிக்கல்கள். ஓகேங்களா? உங்களுடைய இளைய சகோதரர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட ஏதாவது ஒரு இடத்துக்கோ இல்லை அப்படின்னா ஒரு வேலை சம்பந்தமான விஷயத்துக்கோ அதன் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. சில நபர்கள் வீடை இடமாத்துறதுக்கோ இல்லை பிசினஸ் இடமாத்துறதுக்கோ அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. சில நபர்கள் கடன் தொடர்பான சில முயற்சிகள் இறங்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். ஓகேங்களா? இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்கு வேலைகளில் ஆர்வம், மனமகிழ்வான ஒரு வருமானங்க. சரிங்களா? இன்னைக்கு இங்கெல்லாம் வருமானம் வரும் தொழில அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த எதிர்பார்த்த வருமானம் இன்னைக்கு கிடைக்கும். அதுதான் மனமகிழ்வான ஒரு வருமானம். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.